டெய்லியுமே கிரிக்கெட் பார்க்குற நம்ம எப்பவாச்சும் யோசிச்சிருக்குமா? எந்த நாட்ல, எந்த கிரிக்கெட் பிராண்டோட பால் யூஸ் பண்றாங்க? இல்ல எல்லா நாட்டிலயும் ஒரே கிரிக்கெட் பிராண்டோட பால் தான் யூஸ் பண்றாங்களா? இல்ல எல்லா நாட்டிலயும் வேற வேற கிரிக்கெட் பிராண்டோட பால் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாவே கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச்ஸ்ன்னு பார்த்தீங்க, ரெட் கலர்ல பிங்க் கலர் பால், ஓடிஐ மற்றும் T20 மேட்ச்ல ஒயிட் கலர் பால் யூஸ் பண்றது காமன். அதுலயும் குறிப்பா குறிப்பிட்ட சில நாடுகள், குறிப்பிட்ட சில கிரிக்கெட் பிராண்ட்ஸோட பால் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இந்தியால எஸ்ஜி பால், இங்கிலாந்து டியூக்ஸ் அப்புறம் கொக்கபுரா பால், மீதி இருக்கிற எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் கொக்கபுரா பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் இந்தியாவில் எஸ்ஜி பால்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி ஒரு இந்தியன் கம்பெனி. அதனால் அந்த பால்ஸ் எல்லாமே இந்தியன் கண்டிஷன்ஸ்க்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பால் யூஸ் பண்ணிக்கிற ஹார்ட் லெதர் வந்து ஸ்பின்னர்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கிரிப் கொடுத்து ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற கை அண்ட் டெஸ்டி பிச்சுட்டு அந்த பால்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறனால தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா அஃபிஷியல் இன்டர்நேஷனல் T20 ஓடிஐ டெஸ்ட் அப்புறம் பிசிசியோட எல்லா டொமஸ்டிக் மேட்ச்ஸ்க்கு இந்த எஸ்ஜியோட ஒயிட் அண்ட் ரெட் கலர் பால் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா டியூக்ஸோட ரெட் கலர் பாலும் T20 மற்றும் ஓடிஐ மேட்ச்சுக்கு கொக்கோபரோட ஒயிட் கலர் பாலும் யூஸ் பண்ணுறாங்க. டியூக்ஸோட ரெட் கலர் பால் தான் இங்கிலீஷ் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பால். அந்த பால் வந்து இங்கிலாந்து இருக்கிற கோல்டு வெதர் கண்டிஷன் அப்புறம் க்ரீனி பிச்சர்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கும். இந்த பால் அதிகமாக ஸ்விங்காக லாங் லைஃப் வரனால தான் இங்கிலாந்து இருக்கிற எல்லா டெஸ்ட் மேட்சஸ்லையும் இந்த பால் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு மிதிக்கிற எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் தங்களோட எல்லா கிரிக்கெட் ஃபார்மேட்ஸ்க்கும் இந்த கொக்கோபரோட பால்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எதனால இந்த கொக்கோபரோட பால்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் அதிகமாக ஸ்விங்கும் ஆகாமல் அதிகமாக ஸ்பின்னும் ஆகாமல் அந்த பிளேயிங் கண்டிஷன் அப்புறம் பிச்சர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கனால அந்த பிச்சோட ஒரிஜினாலிட்டியான கிரிக்கெட் கேம் கிடைக்குங்கிறனால மட்டும்தான் இந்த மீதி இருக்கிற எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் அவங்களோட T20 ஓடியும் ஒரு டெஸ்ட்டில் இந்த கொக்கோபரோட பால்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த நாட்டில் எந்த கிரிக்கெட் பிராண்டோட பால் யூஸ் பண்ணுறாங்க, எதனால யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்டுக்கு கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.